ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முளை கட்டிய பச்சை பயிறு, அதாவது கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ்ல ஸ்பைசியாக இருக்கிற வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வியூவர்ஸ். பச்சை பயிரை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும். மறுநாள் கார்த்தால தண்ணியை வடிகட்டி ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி ஒரு ஹாட் கேஸில் வச்சிடணும் வியூவர்ஸ். 24 hours நான் ஹாட் கேஸில் வச்சுருந்தேன். ரொம்ப நீட்டமாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. ஒரு பெரிய கப்பு நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப்பு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கணும். நம்ம 1/4 கப்பு ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுடலாம் வியூவர்ஸ். மிக்ஸி ஜாரில் இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸை ரொம்ப ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்க வேண்டாம் வியூவர்ஸ். கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுல்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கணும். 2 இன்ச் இஞ்சியை போட்டு இருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிக்ஸி ஜாரில் பாதி இன்ச் பட்டை அப்புறம் 2 கிராம்பு கூட போட்டுக்கலாம் வியூவர்ஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு இருக்கேன். இதையும் நம்ம கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும், அதாவது கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும் வியூவர்ஸ். கிரைண்ட் பண்ணிருக்கிற இந்த பேஸ்ட்டை மிக்சிங் பவுல்குள்ளே போட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கப் ஸ்ப்ரவுட்ஸையும் இதில் போட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். பாதி ஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்கணும். பாதி ஸ்பூன் தனியா பொடியை போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா பாதி ஸ்பூன் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் இங்கே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இருக்கேன். நம்ம அரிசி மாவு போட்டால் நம்ம வடை கிறிஸ்பியாக இருக்கும் வியூவர்ஸ். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வடை ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். துளி கூட தண்ணியே சேர்க்காம இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த வடை பண்றதுக்கு இன்னும் 2-3 பச்சை மிளகாய் தூள் எல்லாம் உங்க ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வியூவர்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டையா பண்ணிக்கணும். நம்ம கையை தண்ணியால ஈரம் பண்ணிட்டு நம்ம விரலாலேயே தட்டணும். நம்ம ரொம்ப குண்டா தட்டக்கூடாது வியூவர்ஸ். உங்களுக்கு வடை கிறிஸ்பியா வேணும்னா கொஞ்சம் மெலிசாவே தட்டணும். ஒரு வாணலில சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும் வியூவர்ஸ். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா எண்ணெயில போட்டு எடுக்கணும் வியூவர்ஸ். இது லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் பொரிக்கணும். 2 சைடு திருப்பி பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த குளிர்காலத்துக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ஈவினிங் ஸ்நாக் வியூவர்ஸ். ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் வடை ரெடி ஆயிடுது வியூவர்ஸ். நம்ம இதை சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பை.